Good morning. Whenever I see, specifically, the last time I addressed a complete women gathering was about 5 months back. Tamil English ஆயுது பெட்டர் உங்களுக்கு. நீங்க எதெல்லாம் பேசுங்க எப்படியும் புரிய போறதில்லைன்றீங்க. ஏன்னா உள்ள வரும்போது உங்களுடைய ஹெச்ஓடிஸ்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு தமிழ் தெரியும்னா தமிழ்லேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல பேசலாமா? தமிழ்ல வேணுங்கிறவங்களாம் கை தூக்குங்க. English, you want me to speak in English? Raise your hands. You want me to speak? Raise your hands. Am I audible or not? தமிழ்னா கை தூக்குங்க. அப்பா கொஞ்சம் நீங்களாம் கை கீழே போடுங்க. ஒரு இங்கிலீஷ்லாம் கை தூக்குங்க. 70-30. ஸோ தமிழில் நான் சொல்றது எல்லாருக்கும் இங்கிலீஷில் அப்புறமா நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுங்க, சரியா? ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ராணிப்பேட்டுக்கிட்ட ஒரு விமென்ஸ் காலேஜில் பேசிட்டு இருந்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் அ பாசிங் அவுட் கிராஜுவேஷன் செரிமனி. அபவுட் ஒரு 1000-1500 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல்லாக விமென்ஸ் காலேஜ். இதில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது, என் ஒய்ஃபுங்க இருக்காங்க, ஒரே ஒரு பொண்ணு. அதனால எப்போ ஒரு விமன், பெண் குழந்தைகள் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், என்னோட பெண்ணை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். நார்மலாக இந்த இடத்துல கை தட்டணும்ல. அவங்களும் படித்தது காமர்ஸ் தான். ஆல் இண்டியா லெவலில் டாப் 5 காலேஜஸ்ன்னு சொல்கிற ஸ்டெல்லா மேரிஸ் சென்னையில் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஷீ டிட் ஹர் ஹையர் ஸ்டடீஸ், சிஏவோட ஈக்குவலன்ட் சிபிஏ இதெல்லாம் பண்ணிட்டு நவ் ஷி ஒர்க்ஸ் இன் எம்என்சி ஃபார்ம், வெரி பிக் ஆடிட்டிங் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும் பொழுது என்ன எனக்கு அடிக்கடி தோணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த பொட்டென்ஷியல் இன்சைட் அ சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீரியம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அந்த விதை சரியாக மண்ணில் அதை நட்டு, அதுக்கு தேவையான தண்ணியை விட்டு, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸாக போட்டு, உங்கள் லைஃப்பில் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா அது என்னன்றது அப்புறம் சொல்கிறேன். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நேர்மறையாக, எதெல்லாம் உங்களை பாசிட்டிவாக உங்கள் லைஃப்பில் லீட் பண்ணுமோ அதெல்லாம் ஆர்கானிக்னு சொல்லலாம். எதெல்லாம் இன்ஆர்கானிக்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் உங்களுடைய லட்சியத்திலிருந்து, குறிக்கோளிலிருந்து எதெல்லாம் உங்களை தள்ளிட்டு போகுதோ. உதாரணத்துக்கு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ஜெட் அடிக்ஷன். நேற்றுக்கு ஒரு காலேஜில் பேசிட்டு இருக்கும்போது அந்த காலேஜினுடைய ஒன் ஆஃப் த ஹெச்ஓடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் எடுத்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 hours they are spending on gadgets அப்படின்னு அவருடைய டேட்டா சொல்லுது அப்படின்னு சொன்னார். இந்த 5 hours-உம் கத்துக்கிறதுக்காக இல்லை, அது தனி. ஏன்னா இப்பெல்லாம் நீங்க கத்துக்கிறதோட சாட் ஜிபிடியோட சப்போர்ட்ல தான் நிறைய நடக்குது. அவர் காமெடியா சொல்லிட்டு இருந்தா, லீவ் லெட்டர் கூட இப்போ முன்னாடிலாம் ஒரு லைன்ல எழுதுவான், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடில லெட்டர், அப்ளிகேஷன் லெட்டர் 2 பேஜுக்கு போறது. என்ன போய் பார்த்தா காப்பி பேஸ்ட் ஃப்ரம் சாட் ஜிபிடி, ஹவு டு அப்ளை ஃபார் அ லீவ் அப்படின்னு போட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வாழ்க்கையில் என்ன ரொம்ப முக்கியம்? நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்டாக நீங்க இருக்கும் பொழுது, கிராஜுவேஷன், பிஜி, ஹையர் ஸ்டடீஸ், அதுக்கு மேல எது பண்ணாலும் அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கேரியர்னு ஒன்று ஆரம்பிக்கும். நார்மலாக ஒரு 99.5% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே லேண்ட் அப் இன் அ ஜாப். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர்னு ஒன்று வந்திருக்கு. ஸ்டார்ட் அப் இந்தியா, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய பேர் இன்னும் புது கம்பெனிகளை உருவாக்கணும். இதுல உங்களுடைய பங்கு என்ன? நீங்க என்ன பண்ண முடியும்? உங்க எதிர்காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு நீங்க தயாராயிட்டு இருக்கீங்களா? இப்படி சில கேள்விகள் நம்மளுடைய எண்ணத்துல வருகிறது.
எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி, ஃபியூச்சரை பத்தி எவ்வளவு பேர் நீங்க தெளிவாக இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். மொத்தமே 3 பேரா? பரவாயில்ல. அவங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இங்க வரும்போது ஒரு 240 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க. 3 on 240 is still a good beginning. நார்மலா இப்ப நீங்க ஒரு ரோடுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோட்ல போயிட்டு இப்போ ஒரு ரோட்ல நின்னோன்னா லெஃப்ட் ரைட்டு ரோடு 2 பக்கம் போகும். அந்த ரோட்ல நின்றுட்டு யாரையாவது நீங்க இந்த ரோடு எங்க போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களை அவங்க நார்மலா என்ன கேட்பாங்க? நீங்க எங்க போகணும்? கரெக்டா? நான் எங்க போனா உனக்கு இந்த ரோடு எங்க போகுதுன்னு அவனை கேட்டு நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. இப்ப நான் சொல்ற ஒரு சின்ன எக்ஸசைஸை நீங்க பேரா பண்ணி பாருங்க. உங்க பக்கத்துல இருக்க யாராவது ஒருத்தர் லெஃப்டோ ரைட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற எக்ஸசைஸை பண்ணுங்க. ரெடியா? அதுல ஒருத்தர் யாராவது ஒருத்தர் 2 பேரை பேர் பண்ணிக்கோங்க மென்டலி. ஒருவேளை 3 இருந்தாலும் மற்றவங்க நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஒருத்தர் உங்களுடைய கையை இப்படி வைங்க, அவங்களுக்கு காட்டுற மாதிரி. இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, இப்படி கையை வச்சுக்கோமா. ஒருத்தர் இப்படி கை வைங்க சொன்ன, 2 பேரும் இல்ல. இன்னொருத்தர் இப்படி கை வச்சுக்கோங்க. சரியா? இப்படி கை வச்சிருக்கிறவங்க நான் பஞ்சுன்னு சொன்ன உடனே அவங்களுடைய கையில நடுவுல கரெக்டா குத்தணும். கரெக்டா? நான் சொன்ன உடனே இதான் சான்ஸ்னு மூஞ்சில குத்திராதீங்க. இதான் இருங்க, நான் வெயிட் பண்ண சொன்ன உடனே ரொம்ப நாளா பழி தீர்த்துக்கிறேன் டப்புன்னு மூக்குல குத்திராதீங்க. சரியா? கரெக்டா வச்சுக்கோங்க. இப்போ 1 2 3 பஞ்ச். ஓகேவா? இப்போ இந்த கை இப்படி வச்சிருந்தாலும் கையை கீழே வச்சுக்கோங்க. பஞ்ச் பண்றவங்க மட்டும் கை வச்சுக்கோங்க, மற்றவங்க கீழே வச்சிருங்க. இந்த கையை எப்படி வச்சிருந்தாங்க கையை கீழே வச்சிருங்க. இப்படி வச்சுட்டு இப்போ 1 2 3 பஞ்ச். எங்க பஞ்ச் பண்ணீங்க? அந்த கை இல்ல இல்லையா? கரெக்டா பஞ்ச் பண்ண முடியல இல்ல? என்ன பிரச்சனை வந்தது சொல்லுங்க? எங்க குத்தணும்ன்றது உங்களுக்கு இப்போ தெரியல. இதுதான் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, கம்பெனியில கவர்மெண்ட்டை நடத்துறவங்கள ஆரம்பிச்சு பல பேருக்கு எங்க குத்தணும் அப்படின்றது தெரியல. இது எங்க குத்தணும்ன்றது என்னன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் இல்ல கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. When a goal is not clear, you don't know where you want to go. Mentally நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆறோம். இதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிஹேவியரல் சயின்ஸ் இருக்கு. ஆழ்நிலை மனது அப்படின்னு சொல்லுவாங்க, சப்கான்சியஸ் மைண்ட். இந்த ஆழ்நிலை மனதிற்கு நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி அதற்கு ஒரு வழி இப்படி எடுத்துன்னு போன்னு சொல்லும் போது நம்மளுடைய வெற்றிக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. நார்மலாக ஒரு ரீசெண்டா ஒரு சர்வே ஒன்று படிச்சுட்டு இருந்தேன், ஒரு குளோபல் சர்வே. அந்த குளோபல் சர்வேல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேர் அவங்க சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. இந்த 2-3 லட்சம் எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. ஆல் ஆர் ஒர்க்கிங் சம்வேர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எடுத்து பார்த்த டேட்டால கடைசியில் அவங்க கொடுத்த அனாலிசிஸ் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 98% of the people who were surveyed did not have a goal in their life. அதாவது இந்த வேலையின் மூலமாக நான் என்ன சாதிக்க போறேன், என்ன சம்பாதிக்க போறேன், என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இல்லை. 2% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட்ஸுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் எதை சாதிக்க போறேன், எப்படி சாதிக்க போறேன், கோல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க, குறிக்கோள் திட்டம். இந்த 2% மக்கள் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியில சிஇஓவோ சிஎக்ஸ்ஓஸாகவோ இருக்காங்க. இவங்களை நம்பிதான் அந்த கம்பெனியோட பொறுப்பை கொடுக்க முடியும். எதனாலன்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே மேய்ப்பவன் மேய்க்கப்படுபவர்கள் 2 இருக்கு. கரெக்டா? கிறிஸ்டியானிட்டி எடுத்தீங்கன்னா the one who leads, பின்னாடி போகக்கூடிய ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா 98-99% மக்கள் நார்மலாக பார்த்தா ஆட்டு மந்தை மாதிரி இருக்கும். நமக்கு சொந்தமாக சிந்திக்கக்கூடிய திறமைகள் இருந்தாலும் அது தெரியாம நம்ம யார் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்?
அவங்களுடைய குறிக்கோளுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை அவங்களுக்கு ஃபுல்லா நீங்க சரண்டர் பண்ற ஒரு ஸ்டேஜ் வரும். இது ரைட்டா தப்பா அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா என்ன நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய உண்மையான ஸ்கில்ஸ், திறமைகள் சொல்லுவாங்க, இது வெளியிலே வராம போயிடும். The true freedom is to live a life of your choice அப்படின்னு ஒரு அறிஞர் ஒருத்தர் சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் இஷ்டத்துப்படி வாழ வேண்டியதுதான் உண்மையான சுதந்திரம். இஷ்டப்படி அப்படின்னு நான் சொல்றது நாட் பார்ட்டிங்கோ இல்ல பணத்தை வேஸ்ட் அந்த மாதிரி சொல்ல வரல. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு தெளிவான ஒரு குறிக்கோள் இல்ல ஒரு தொலைநோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தொலைநோக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இப்ப நீங்க அந்த பஞ்ச் பண்ணும்போது முதல்ல ரொம்ப ஈஸியாக பஞ்ச் பண்ணீங்கன்னா கை ஒண்ணு இருந்தது பஞ்ச் பண்றது. ஆனா அந்த கை எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஷன் வருகிறது. இதுதான் உங்க ஆழ்நிலை மனதினுடைய நிலைமை. ஆழ்நிலை மனதுன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஃப்ரீயாக இயற்கையில் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். ஆனா தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுடைய பாடத்திட்டங்கள்ல இன்னி வரைக்கும் நம்மளுடைய சுய முன்னேற்றத்திற்குன்னு கரிக்குலம்ல சேர்ந்து விஷயங்கள் இல்லை. இது மாதிரி தனியா செஷன் நடக்கும்போது தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. To harness your full power, you have to understand what your subconscious is, how to make it work for you. என்னோட ஆழ்நிலை மனதை நான் எப்படி என்னுடைய வெற்றிக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல வெற்றினா என்னன்னு தெரியணும். சென்னையில் இருந்தீங்கன்னா குரோம்பேட்டில் இருக்கிற தியேட்டர்னு சொல்லுவீங்க, அது வெற்றின்ற ஒரு தியேட்டர் பேர். நார்மலாக வெற்றின்னு எடுத்தீங்கன்னா சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு இலக்கை அடைதல்னு சொல்லலாம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிகாமோ எம்காமோ எம்எஸ்சியோ எது படிக்கிறீங்களோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறதா? இதை முதல்ல நீங்க கேட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா டூ யுவர் செல்ஃப் a favor today. நேற்றுக்கு ஒரு காலேஜில் பேசும்போது கூட இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நம்மளுடைய வாழ்க்கைன்றது ஒரு திரைப்படம் மாதிரி. அந்த திரைப்படத்துல ஹீரோ நார்மலா நீங்க. ஆனா தியேட்டர்ல நீங்க பார்க்கக்கூடிய திரைப்படத்துல வரக்கூடிய ஹீரோ நிஜமாகவே ஹீரோவான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எதனாலன்னா அவருடைய இஷ்டத்துக்கு படத்தை எடுக்க முடியாது. ப்ரொடியூசர் என்ன சொல்றாரோ, டைரக்டர் என்ன சொல்றாரோ, அந்த ஸ்கிரிப்டை எழுதுறவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் he has to mouth the dialogues அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பப்பெட். அவர் பப்பெட்டீர் வேற யாரோ, அவர் ஒரு பப்பெட், வெறும் ஒரு பொம்மை. ஒரு அந்த கையில வச்சு ஆட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொம்மை. அவர் அந்த பொம்மையினோட கயிறு வேற எங்கேயோ இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அநேகமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பப்பெட்டா பப்பெட்டீரான்னு நீங்களே கேட்டுப்பாரு. உங்க வாழ்க்கைன்றது ஒரு படமாக இருந்தால் அந்த படத்துக்கு நீங்க யாரும் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க? நீங்க எழுதுறீங்களா, இல்ல உங்க அப்பா அம்மா எழுதுறாங்களா, உங்க டீச்சர்ஸ் எழுதுறாங்களா, சொசைட்டி எழுதுதா? வெற்றின்ற டெபினேஷன் நீங்க கொடுக்குறீங்களா, இல்ல வேற யாராவது கொடுக்குற டெபினேஷனுக்காக நீங்க வாழ்றீங்களா? இப்போ நானே ஒரு படம் எடுத்தா நான் அதுல ஹீரோவா நடிச்சா என் இஷ்டத்துப்படி கதை இருக்கணுமா, இல்ல இன்னொருத்தரோட இஷ்டத்துப்படி கதை இருக்கணுமா அப்படின்ற முடிவு நீங்க எடுக்கணும். நான் இதை எதையுமே ஃபோர்ஸ் பண்ண போறதில்லை. என்னுடைய டாக்ஸோ ஸ்டூடெண்டோட இன்ட்ராக்ஷன்ஸோ லாஸ்ட் 40 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். லார்ஜ் கேதரிங், 1-on-1, தனித்தனியான சின்ன குரூப்ஸ், மென்டரிங் செஷன்ஸ், இது மாதிரிலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு புஃபே கான்செப்ட். வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு மெனு கார்டு உங்களுக்கு காட்டும். இந்த மெனு கார்டுல உங்களுக்கு எது ஒண்ணுன்றத நீங்க தான் சூஸ் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவீங்க? உங்களுடைய பசி, உங்களுடைய டேஸ்ட். இதை வச்சுதான் உங்களுடைய மெனு கார்டுல நீங்க என்ன ஐட்டம் வேணும் சூஸ் பண்ணீங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனா வாழ்க்கையும் அதே மாதிரி. டேஸ்ட்ன்றது இங்க உங்களுடைய கோல், பசின்றது உங்களுடைய கமிட்மெண்ட் டு த கோல். இது இரண்டும் எனக்கு தெளிவாக இருந்ததுன்னா நான் என்ன சாப்பிட போறேன்றதை நான் டிசைட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு சொன்னா யாராவது ஒருத்தர் பிளேட்ல எதாவது போட்டுட்டு போவார், அதை நான் சாப்பிடணும். இப்ப நான் என்னோட வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்தேன்னு சொன்னா, இது நான் பல இடங்களில் பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ற விஷயம் தான் உங்களுக்கும் திரும்பி சொல்றேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தேதியானது 21 ஆகஸ்ட் 2024.
அடுத்த வருஷமோ இன்னும் 2 வருஷம் கழிச்சோ நீங்க இந்த காலேஜ்ல இருந்து கிராஜுவேட் ஆக போறீங்க. அந்த ஒரு கிராஜுவேஷன் டேட் ஒன்று போட்டுக்கங்க. இது சீரியஸான எக்ஸசைஸை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நோட் இருந்தால் இப்போ எழுதுங்க, இல்லைன்னா சாயங்காலமோ மத்தியானமோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ எழுது. இந்த புத்தகத்தில் அந்த கிராஜுவேஷன் டேட் எழுதுங்க. 1 year from now, 2 years from now, ஏதோ ஒரு டேட். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கிராஜுவேட் இன் 15th of April வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இயர் ஆர் த இயர் ஆஃப்டர். 15th April 2026 என்னோட கிராஜுவேஷன் டேன்னு வச்சுக்கோங்க. இந்த கிராஜுவேஷன் டேட் அன்னைக்கு அதுதான் என்னுடைய படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீன். இந்த கிளைமேக்ஸ் சீன்ல நான் தான் ஹீரோ இல்ல நான் தான் ஹீரோயின். இந்த கிளைமேக்ஸ்ல டிபிக்கலா ஒரு படம்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கிளைமேக்ஸ்ல ஜெயிப்பார். அப்படிதான் படம் நார்மலா முடியும். ஆன்டி கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் சில படங்கள்ல தான் வரும். அப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஹீரோ ஹீரோயின் ஜெயிக்கணும்னு சொன்னா அந்த எண்டிங் சீன் என்னவாக இருக்கும்? நான் உங்களுக்கு 1-2 சஜஷன்ஸ் கொடுக்குறேன், அதுல நீங்களே பில்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த பிகாமோ எம்காமோ ஏதோ ஒன்று முடிக்கிறேன். ஒன்று நான் ஒரு கேட் எக்ஸாம் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இந்த ஐஎம்லயோ இந்த ஸ்பெசிபிக் பி ஸ்கூல்லையோ இங்க நான் எம்பிஏ பர்சியூ பண்ண போறேன். உங்களை எம்பிஏ பர்சியூ பண்ணுங்க நான் சொல்ல வரல, அது ஒரு உதாரணமாக பிளேஸ் ஹோல்டராக எடுத்துக்கணும். By 2024 April 15th I would have cleared my CAT exam and taken a seat in this college of my choice அப்படின்னு எழுதிக்கணும். இல்ல நான் ஒரு வேலைக்கு போகணும், ஆப்ஷன் 2. ஒரு கம்பெனி பேரு இல்ல 2-3 கம்பெனி பேரு டிசைட் பண்ணுங்க. இந்த கம்பெனில இந்த வேலையில இந்த போஸ்ட்ல இந்த சம்பளத்துல நான் சேர போறேன் அப்படின்றத நீங்க இப்போ உருவகப்படுத்தி பாருங்க. விஷுவலைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் தொலைநோக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபியூச்சர் 2 விதமா பில்ட் ஆகும். ஒன்னு நடக்கிற ஃபியூச்சரை நான் போய் ஃபிட் ஆகுது, நடந்துட்டே இருக்கும், நாங்க போய் உட்காருவோம். இரண்டாவது நடக்க போறத நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுவேன். இயற்கையினுடைய ஒரு அருமையான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே உங்களுக்கு அது ஆப்ஷன் கொடுக்குது. ஒன்னு நீங்க ஏற்கனவே யாரோ எழுதின கதையில போய் ஒரு கேரக்டரா உட்காரலாம். விச் மீன்ஸ் நீங்க பாட்டு கிராஜுவேஷன் முடிப்பீங்க, கிளாஸ்ல சொல்ற சப்ஜெக்டை படிப்பீங்க, ரூட் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லையா, மெமரி பண்ணி அதை எடுத்து கேட்குற கேள்விக்கு கரெக்டா பதில் எழுதி பாஸ் ஆகி கேம்பஸ்னு ஒன்று நடக்கும். இல்லை நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூ போவீங்க, ஒரு வேலை கிடைக்கும், போய் சேருவீங்க. இது தானா உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்துல நீங்க போய் உட்காருவது. இல்ல என்னுடைய லைஃப்ல இப்படிதான் என்னுடைய எதிர்காலம் இருக்கணும். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க மெதுவாக எதிர்காலத்தை நீங்க உருவாக்க ஆரம்பிங்க. எது ப்ரிஃபர்ட் மெத்தட் நீங்க சூஸ் பண்ணுங்க. என்னுடைய கதையை இன்னொருத்தர் எழுதணுமா, என் கதையை நான் எழுதணுமா? அப்படி எழுதும் போது நான் சொன்ன 2வது சாய்ஸ் என்ன, இந்த கம்பெனில இந்த போஸ்ட்ல இந்த சம்பளத்துல நான் போய் உட்கார போறேன். 3வது இன்னும் நல்ல சாய்ஸ், எனக்கு பிடிச்ச சாய்ஸ் அப்படின்னு பார்த்தா, இது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா படி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன். இப்படி இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட்ல வரும், அதற்கு இந்த டர்ன் ஓவர் வரும், இந்த வேல்யூவேஷன் வரும். இதெல்லாம் எனக்கு எப்படி சார் புரியும் நீங்க கேட்டீங்கன்னா, 3 நாட்களுக்கு முன்னால நான் கோயம்புத்தூர் கிட்ட அன்னூர்னு ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தேன், வியாபாரிகள் சங்கம். அந்த வியாபாரிகள் சங்கத்துல பேசும்போது 2 காலேஜ் பசங்க உட்காந்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, யாரோ பேரண்ட்ஸோட வந்திருக்காங்க, நான் அவங்கள முதல்ல அவ்வளவு கவனம் அவங்களுக்கு கொடுக்கல. முடியும் போது கடைசியில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சோம். இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல முதல்ல எழுந்து பேசின இந்த பசங்க தான். சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்னப்பா, நீங்க ஸ்டார்ட் அப்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லி, ஒரு ஸ்டார்ட் அப்னா என்ன, எப்படி நடத்தணும், எங்க போகணும், அது சீட் கேபிட்டல் எப்படி வரும், எப்படி இன்குபேட் பண்ணணும், இதெல்லாம் சொல்லிட்டு நான் சொன்ன ஒரு 6-7 இயர்ஸ் கேப் விட்டுட்டு பண்ணப்பா கரெக்டா வரும். அப்போ அவன் தைரியமா ஒரு விஷயம் சொன்னான், அது நடக்குதா நடக்கலையா அது அவனுடைய எதிர்காலம். என்னாலாம் 6-7 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது சார், 2 வருஷத்துல நான் முடிச்சாகணும். சின்ன பையன், 17 வயசு, 2 வருஷத்துல அவன் கிராஜுவேஷன் கூட முடிச்சிருக்க மாட்டான். அவன் சொன்னா 2 பேரு, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. தே ஆர்
buddies from their young days ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் ஆப் என்ன பண்ணும், அதுக்கு எப்படி கோடு எழுதணும், புரோட்டோடைப்ல எல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க செலவே இல்லாமல். ஏன்னா பியூர்லி கோடு எழுதுறது ஆப் டெவலப் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க அதுக்கு என்ன கேட்டாங்கன்னா, என்னால 7 வருஷம் வெயிட் பண்ண முடியாது சார், 2 வருஷத்துல எனக்கு இந்த வேல்யூவேஷன்ல இந்த ப்ராடக்ட் எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். இந்த கிளாரிட்டி, அது நடக்குதோ இல்லையோ, அந்த கிளாரிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஃபர்தரா என்ன பண்ணலாம் சொன்னேன். அப்புறம் பார்த்தா வியாபாரிகள் யாரோடைய ரிலேஷன் அந்த மாதிரி பசங்க, அவங்களால யோசிக்க முடிஞ்சது அவங்களால யோசிக்க முடியாதா? அப்படி யோசிக்க முடிஞ்சதுன்னா அது உங்களுடைய ஆப்ஷன் 3. என்னுடைய ஓன் ஸ்டார்ட் அப் கம்பெனி. இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்றவங்களுக்கு பேண்டமிக் டைம்ல நான் அடிக்கடி பல பி ஸ்கூல் லீடர்ஷிப் செஷன்ஸ்ல சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். 2020-2021 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா வாஸ் ஆன் தி டீப் கிரிப் ஆஃப் கொரோனா வைரஸ் பேண்டமிக். நீங்களா ஸ்கூல்ல இருந்த காலமா இருக்கும். உங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க அந்த காலத்துல. அந்த காலம்னா டாக்கிங் அபவுட் 4 years பேக். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. நீங்க வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் அப்ப இருந்த 1-2 ஃபேமஸ் ஆப்ஸ் மூலமாகவோ பிக் பாஸ்கெட் இது மாதிரி தான் நீங்க ஆர்டர் பண்ண முடியும். இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கோ நாளைக்கோ வரும், 2 நாள் கழிச்சு தான் வரும். அது நேரடியாக அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. உங்க வீடு இருந்தால் வாசல் செக்யூரிட்டியை கொடுக்கணும், அவன் ஸ்கேன் பண்ணுவான், அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு மருந்து அடிச்சு எடுத்து கொண்டு பண்ண நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். 2 சின்ன பசங்க காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பசங்க பெங்களூர்ல அவங்க இதை பாக்குறாங்க. எங்க அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, 2 நாள் ஆகுது, ஏன் 2 நாள் வெயிட் பண்ணணும்? வாசல்ல கரிகா இருக்கு, வாசல்ல மளிகை சாமான் இருக்கு, ஏன் 2 நாள் வெயிட் பண்ணணும்? 10 நிமிஷத்துல வரக்கூடாதா? இந்த அவங்க கேள்வியை மனசுல வச்சுட்டு அதை ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு ஹைப்பர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் டெலிவரி மாடல்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஆப் டெலிவரி பண்ணி இதை வச்சு அவங்க கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி இப்போ லாஸ்ட் 3 yearsல அந்த கம்பெனி, இவங்க 2 பேரும் ஓனர்ஸ்ன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இப்பதான் 22 வயசு ஆகுது. அந்த கம்பெனி அவங்க 2 பேர் ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்களுடைய பர்சனல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 1300 கோடி ரூபாய். கம்பெனி பேரு ஜெப்டோ, ZEPTO. நெட்ல போய் தேடி பாருங்க, சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் ஜெப்டோன்னு தேடுங்க. நான் சொன்ன நம்பர் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். இது அவங்களுக்கு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பணம் கூட முதல்ல ஒண்ணும் இல்லை. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 லட்சம் வேணும், 2 லட்சம் யாரோ போட்டாங்க. எதனால இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்? உங்களுக்குன்னு சில நேரங்கள்ல ஒரு பெரிய ஒரு ட்ரீம், ஒரு கனவு இருக்கும். என் வாழ்க்கையில் ஏதாவது பெருசா சாதிக்கணும். அது ஆர்ட்டா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய கனவை, உங்களுடைய ட்ரீமை, உங்களுடைய ஒரு விஷனை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. பேரலா நீங்க சேர்த்து செஞ்சுட்டே இருக்கு. படிக்கிறதாகட்டும், வேலைக்கு போறதாகட்டும், அது பாட்டு பேரலா நடக்கட்டும். இந்த 3 ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்தேன். 1 ஹையர் ஸ்டடீஸ், 2வது இந்த கிராஜுவேஷன் முடிச்சு நான் ஒரு கம்பெனில போய் வேலைக்கு சேர்றது, 3வது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது. இந்த 3த்துக்குமே முதலீடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ண சக்தி, மை எபிலிட்டி டு திங்க். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா 4 கோடி ஜீவராசிகளுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க, கடல்லையும் தரையிலையும் சேர்ந்து. இந்த 4 கோடி பிளஸ் ஜீவராசிகள்ல மோஸ்ட் யூனிக் ஸ்பீஷீஸ் பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ். நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have the ability to think. That's why I call Homo sapiens. நம்மளால சிந்திக்க முடியும். எதை பத்தி சிந்திக்க முடியும்? சிந்திப்பதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு அருமையான வார்த்தை இருக்கு, எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத்து அறிதல். பகுத்துன்னா டு டிசெக்ட், டு அண்டர்ஸ்டாண்ட். அறிதல்னா அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு எண்ண தெளிவு. இது உங்களுக்கு இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இது நம்ம யாரும் யூஸ் பண்றது இல்லை. எப்படி அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிமினேஷன் இல்ல இந்த பகுத்தறிவை நான் யூஸ் பண்ணணும். பகுத்தறிவில் நார்மலா பாத்தீங்கன்னா லோயர் லெவல்ல எது நல்லது எது கெட்டது, யார் படிச்சவன் யார் படிக்கல, எது ரைட்டு எது தப்பு, இத மாதிரி விஷயங்கள். 2வது முக்கியமான விஷயம் பகுத்தறிவுல பாத்தீங்கன்னா எது விளைவு எது காரணம் அப்படின்றது புரியுது.
இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா எஃபெக்ட் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்ட்னா நான் ஒரு வேலையை செய்யும் போது அதன் மூலமாக வரக்கூடியதுக்கு பேர் எஃபெக்ட். எஃபெக்ட்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஒரு காசுன்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கு ஒரு மரம்னு ஒன்று இருந்ததுன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ யாரோ ஒரு விதையை வித்துட்டு இருக்காங்க. இப்ப என்னுடைய வாழ்க்கையை வச்சு அதை நான் ஒரு உதாரணமா எடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். 2 வருஷம் கழிச்சு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பர்டிகுலர் விஷயம் நடந்திருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கியிருக்கணும், ஒரு வீடு கட்டியிருக்கணும், இல்ல ஒரு கிராஜுவேஷன்ல இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும். இது விளைவு. இந்த விளைவு வரணும்னு சொன்னா இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி காசேட்டட். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எஃபெக்டும் காசேட் பண்ணணும். யூ ஹேவ் டு காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதை நான் சரியா செய்யும் போது இந்த விளைவுகள் சரியா வரும். இந்த விளைவுகளுக்கு இன்னொரு பேர் தான் பாத்தீங்கன்னா குறிக்கோள் அல்லது தொலைநோக்கு பார்வை. நான் சொன்ன இந்த 3 எக்ஸாம்பிள், இந்த பி ஸ்கூல்ல நான் போய் சேர்ந்திருக்கணும், இல்ல இந்த வேலையில நான் போய் சேர்ந்திருக்கணும், இல்ல நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கணும். இது விளைவுன்னு இந்த பக்கம் வச்சுக்கணும். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அதை காரணமாக்குவதற்கு நான் என்ன செயல்களை செய்ய வேண்டும். இதற்கு முக்கியமான மூலதனம் உங்கள்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய எபிலிட்டி டு திங்க். இது உங்களுக்கு ஃப்ரீயா, உங்களுக்கு நேச்சர், கடவுள் எதுவானா சொல்லுங்க, உங்களுக்கு இது கிடைத்த ஒரு சொத்து. என்னுடைய குறிக்கோள் வாழ்க்கையில தெளிவாக இல்லாத பொழுது என்ன ஆகும்னு சொன்னா என்னோட மைண்ட் டிஸ்போஸ் பயங்கரம் இங்கங்க போயிட்டே இருக்கும், கோணாமனான்னு சுத்திட்டு இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஒரு எல்லாருமே நீங்க படிச்ச ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ப்ரீ ஸ்கூல் ஹை ஸ்கூல்ல இருக்கும்பொழுது உங்களுடைய பிசிக்ஸ் டீச்சர் கையில ஒரு எங்க காலத்துல அட்லீஸ்ட் நாங்களாம் பண்ணிடுவோம், கையில கொஞ்சம் பஞ்சு கொடுப்பாங்க, சூரியன்ல காட்ட சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் காமிச்சாலும் மிஞ்சி போனா அந்த காட்டன் கொஞ்சம் ஹீட் ஆக வழி ஒன்றும் ஆகாது. ஆனா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடியை கையில கொடுப்பாங்க, பூத கண்ணாடி. அந்த பூத கண்ணாடியை நீங்க அந்த சூரியனுக்கும் பஞ்சுக்கும் நடுவில் ஒரு இடத்துல வைக்கும்போது அந்த சூரிய ஒளியானது போக்கஸ் ஆகி அந்த பஞ்சு ஜஸ்ட்ல இது பத்திக்கும். இதனுடைய ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய தாட் பவர். ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நார்மலா பாத்தீங்கன்னா காத்தால எழுந்ததுல நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு 60,000 எண்ணங்கள் உங்களுக்கு நார்மலா வருது. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணம். அந்த காரணத்தை வச்சு உங்களுக்கு தேவையான விளைவுகளும் உங்க வாழ்க்கையில உருவாக்க முடியும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை, ஒவ்வொரு விதையிலிருந்து ஒரு மரம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய எதிர்காலத்துக்கு எனக்கு தினசரி கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுன்னு பாத்தீங்கன்னா காத்தால எழுந்தோட என் பேங்க் அக்கௌண்ட்ல 60,000 எண்ணங்களை அவர் கிரெடிட் பண்றாரு. சாயங்காலத்துக்குள்ள இந்த 60,000 எண்ணங்களை நீங்க யூஸ் பண்றீங்க. இந்த எண்ணங்கள் சரியாக யூஸ் பண்ணாத போது சாயங்காலம் பாத்தீங்கன்னா அத்தனை விதையும் கல்லுல தூக்கி போட்ட விதையாயிடும். கல்லுல விதையை தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? விளையாது. அதற்கு சரியான ஒரு மண்ணை தேடி கண்டுபிடிச்சு அதுல நீங்க போட்டு அதை விளைவிச்சாதான் உங்களுக்கு மரம் வரும். இந்த 60,000 எண்ணங்களை நான் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்ப யூஸ் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொலைநோக்கோ குறிக்கோளோ வாழ்க்கையில இருக்கும்போது இந்த 60,000 எண்ணங்களும் பாத்தீங்கன்னா அந்த குறிக்கோளை நோக்கி சேர ஆரம்பிக்கும். எப்படி இந்த சூரிய ஒளி அந்த கிளாஸ்ல போக்கஸ் ஆகி பஞ்சுல வருதோ, இந்த சூரிய ஒளின்றது உங்களோட 60,000 எண்ணங்கள், இந்த பஞ்சுன்றது போக்கஸ், அந்த கண்ணாடின்றது போக்கஸ், பஞ்சுன்றது உங்களோட குறிக்கோள். அதுல போய் ஏதோ ஆட்டோமேட்டிக்கா பத்திக்குது. இதே மாதிரி உங்களால உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல கொண்டு வரும்போது நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணம் இன்னைக்கு நம்ம சொல்றபடி கேட்கறது இல்லை, அது இஷ்டத்துக்கு ஓடுது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நிறைய பேர் எங்கெங்கயோ உங்களோட மைண்ட் போக்கஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணுன்றது தெளிவு இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த இன்புட் கிடைச்சாலும் அதை எப்படி பாசிட்டிவா மாற்ற முடியுன்றது என் மைண்ட் போக்கஸ்டா இருக்கும். அப்படி இல்லாத போது என்ன ஆகும்னா anything tends to distract me. Gadget அடிக்ஷனுக்கு முக்கியமான காரணம் lack of focus, lack of goal, lack of vision. என் லைஃப் வச்சு நான் என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுவோம், நோண்டிட்டு இருப்போம். வாட்ஸ்அப் நோண்டுவோம், யூடியூப் நோண்டுவோம், ஓடிடி நோண்டுவோம். ஒண்ணுமே இல்லைன்னா எதை நோண்டுறதுன்னு வச்சு நோண்டிட்டு இருப்போம். வாட் டு சர்ச் ஃபார்லாம் கூகுளில் தேடுறவங்க இருக்கான். கூகுளே கன்ஃபியூஸ் ஆகிடும். எதனால இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கோ
இது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் இன்னைக்கு பல சீனியர்ஸ்க்கும் பிரச்சனை. 40-50 வயசுல ஒர்க் பண்ற கார்பரேட் லீடர்ஸ்க்குலாம் நான் ஐ கோச் தெம். போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு தெரியாது, ஹவு டு என்கேஜ் தம்செல்ஸ் தெரியாது. ஸோ என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எது கிடைச்சாலும் தட் பிகம்ஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் தெளிவாக இருக்குன்னு சொன்னால், எனக்கு 2 வருஷம் கழிச்சு என் லைஃப்பில் 15th of April 2026 இதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஃபைனலாக லைஃப்பை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் மேனேஜிங் யுவர் டைம். உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி நிர்வகிக்கிறீர்கள்ன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி. நேர நிர்வாக திறனுக்கு கோல்டன் ரூல் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ரூல், முக்கியமான ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை நான் செய்யக்கூடாது என்பதில் எனக்கு தெளிவு இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் நோயிங் வாட் யூ ஷுட் டூ, இட்ஸ் அபவுட் ஹேவிங் எ கிளாரிட்டி வாட் ஐ ஷுட் நாட் பி டூயிங். ஒரு ரீசெண்டா ஒரு சர்வே சொல்லுது, மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 50-60% நேரம் வீணா போகுது. எதனால வீணா போகுதுன்னா அவங்களுக்கு எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது. எடுப்பார் கைப்பிள்ளைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா அந்த குழந்தை யார் எடுத்தாலும் அவர் சொல்றதை அப்படியே கேட்டுட்டே போயிட்டு இருக்கும். நம்ம நிறைய பேர் நம்மளுக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு அட்டென்ஷனை கொடுத்து அந்த அட்டென்ஷன் பின்னாடி ஓடி கூகுளில் சர்ச் பண்றவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் நிற்க மாட்டாங்க. அதில் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ரிசல்ட் வரும், அதை கிளிக் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்க்ரீன் அதை கிளிக் பண்ணுவாங்க, எங்கே கிளிக் பண்ண ஆரம்பிச்சோன்றது மறந்துடுவாங்க. அந்த தவறை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வரலன்ற போது உங்க வாதியாரையோ உங்க காலேஜையோ இந்த சொசைட்டியோ இல்லை இந்த கவர்மெண்ட்டையோ பிளேம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்த விதம், எந்த காஸ்ட்ல பிறந்தேன்றதை வச்சு என் வாழ்க்கையில் எனக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிருக்கு. ஏன்னா உனக்கு இது தேவையில்லை, நீ நீ அந்த ஜாதி, உனக்கு வேண்டாம். அப்ப என்ன ஆச்சு, எனக்கு புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, உலகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் நம்பி இருந்தேன்னா என் வாழ்க்கையில் என்னால் எந்தவித மாறுதலையும் உருவாக்க முடியாது. வாய்ப்புகளை நான் உருவாக்கிக்கணும். வாய்ப்புகள் நான் உருவாக்கணும்னா நான் குறிக்கோள்கள் தெளிவாக அமைக்கணும். என் வாழ்க்கையில் நான் இதுதான் ஆகணும், இதை ஆகிறதுக்கு நான் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்றதுல எனக்கு தெளிவு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா there will be lot of noise. என்ன நாய்ஸ்? சேட்டர்னு வாங்க. என்ன சேட்டர் அப்படின்னா நீங்க பேசுற சேட்டர் இல்லை, என் மைண்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், இதை செய். இதுக்கு ஒரு காமெடியா சொன்னா திருப்பதியில போயிட்டு மொட்டை அடிக்கிறதுன்னு, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு உட்கார வச்சுட்டு கொஞ்சோண்டு முடி எடுத்து நம்ம போயிடுவோம். ஒரு 3 மணி நேரத்துக்கு நீங்க அங்கேயே உட்காந்துருக்கணும். ஏன்னா அதுக்குள்ள அடுத்த தலையை தேடிட்டு போயிடுவோம். நம்ம நிறைய பேர் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். we are like a floating butterfly. எந்த மரத்துல நமக்கு ஹனி கிடைக்கும் தெரியறது இல்லை. அந்த ஹனி கிடைச்சுன்னா ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் அந்த பட்டர்ஃப்ளை அதில் உட்காந்தாகும். ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ இல்ல ஒரு கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கோ ஈவன் உங்க ஹெச்ஓடிஸுக்கோ இல்ல டீன்ஸுக்கோ எது எனக்கு தேவையில்லைன்றதுல தெளிவு வந்துடுதுன்னா, சான்ஸ்கிரிட்ல ஒரு வேர்டு இருக்கு, ஏ நெத்தி நெத்தின்னு. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது என் குறிக்கோள் இல்லை, இது என் குறிக்கோள் இல்லை, இது என் குறிக்கோள் இல்லை, இது என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி இதை என்ன அழைச்சு போகாதுன்னு எனக்கு தெரியும் போது அதெல்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சது, இன்க்ளூடிங் ஃப்ரெண்ட்ஷிப். மெனி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் ஃப்ரெண்ட்ஷிப் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு பெரிய டிட்டரண்ட். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன ஆகணும், ஃபார் த சேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வி டெண்ட் டு டூ திங்ஸ் விச் வில் நாட் டேக் அஸ் டுவர்ட்ஸ் த கோல். இந்த கிளாரிட்டி வரும்போது என்னுடைய மைண்டானது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய குறிக்கோளை நோக்கி லேசர் ஷார்ப் ஃபோக்கஸ்ல வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும் போது என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஸ்டார்ட்ஸ் ஹெல்பிங் மீ. என்னுடைய ஆழ்நிலை மனது என்னுடைய வெற்றியை நோக்கி என்னை அழைத்து செல்கிறது. அப்படின்னா நான் இதுக்கு என்ன பண்ணணும்? முக்கியமாக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைண்டை உங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். இதற்கு ஒரு முக்கியமான வழின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைண்டுக்கு நீங்க ஒரு பயிற்சி கொடுக்கணும். இன்னைக்கு மைண்டுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு அநேகமாக பல காலேஜஸ்லயோ ஸ்கூல்ஸ்லயோ ஈவன் கார்பரேட் லைஃப்லயோ கூட சொல்லி தரது. ஏன்னா உங்களுக்கு தெரியறது இல்லை. எப்படி விஷத்தை முறிக்குமோ, ஒரு பாம்பு கடின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கடிக்கு மருந்து பாம்பினுடைய விஷத்திலிருந்து தான் எடுப்பாங்க. இதே மாதிரி என்னுடைய மனதில் எனக்கு எப்படி யோசிக்கணும், எப்படி திங்க் பண்ணணும் தெரியணும், மனசை வச்சே மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். இதுதான் எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் நாங்கள் பண்றது.
முதல்ல உட்காந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி முதல் நாள் நம்மளுக்கு சைக்கிளில் ஓட்ட சொன்னால் ஓட்ட வர கீழே விழுவோம், முட்டியில் அடி போடுவோம், யாரையா போய் இடிப்போம். ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் மெதுவாக ஒரு கிரிப்பு வரும். ஒரு நல்ல சைக்கிள் சாம்பியன் ஆகணும்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்னதாக பயிற்சியை ப்ராக்டிஸில் சொல்லி தரப்போம். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் எப்படி உங்களுக்கு மைண்டுக்கு ஒரு ஃபோக்கஸை அட்டென்ஷனை கொடுக்கறது அப்படின்றது தான் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனுடைய பயிற்சியினுடைய பேஸ். ஏற்கனவே இந்த காலேஜில் பல முன்னாடி பேட்சஸ்க்கு சொல்லி கொடுக்கறதா இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் உட்காரும். இந்த 15 நிமிஷத்தில் உங்களுடைய தாட்டை ஒரு ஃபோக்கஸ்டா ஒரே ஒரு எண்ணத்தில் பார்க் பண்ணும். எல்லாருக்குமே ஒரு இயற்கை மேல நம்பிக்கை உண்டு. இஃப் தேர் இஸ் அ ஐட்டம் கிரியேட்டட் தேர் ஹேஸ் டு பி அ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன படைக்கப்பட்டிருக்கேன்னா என்ன படைச்சது யாரோ இருக்கணும், இயற்கையோ கடவுளோ. இந்த இயற்கையோ கடவுள் சக்தியானது என்னுடைய இதயத்தில் ஒளி ரூபமாக இருக்குன்னு ஒரு எண்ணத்துடன் தியானம் பண்ண ஆரம்பிக்கும். மெடிடேஷனுக்கு பல பர்பஸ் இருக்கு. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் உள்ளேந்து வரும். உங்களுக்கு ஒரு கோல் ஆப்ஜெக்ட் இருந்தா அந்த கோலை வச்சு நீங்க மெடிடேட் பண்ணும்போது அந்த கோலை நோக்கி நீங்க வேகமாக போக முடியும். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தீங்கன்னா, ஒரு ஆர்ச்சரியில் இருக்கீங்கன்னா ஃபோக்கஸ் அந்த கோல்ல மட்டும் இருக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல ஸ்போர்ட்ஸ் பீப்புள், பிவி சிந்துவா இருக்கட்டும், ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மைண்டில் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பெட்டரா வருது. இதை தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போறோம். என்னுடைய ரெக்வெஸ்ட் 2 ரெக்வெஸ்ட் எனக்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. உங்களுடைய வெற்றியின் மேல் எனக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. 2 விஷயங்களை நீங்க தொடர்ச்சியாக செய்யணும் அடுத்த 90 நாட்களுக்கு. இது உங்களுடைய வெற்றிக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல இன்னைக்குள்ளேயோ நாளைக்குள்ளேயோ இந்த டிகிரி முடிச்சுட்டு போற வருஷத்துக்கு போது நான் லைஃப்ல என்ன சாதிச்சுக்கணுன்றது ஒரு குறிக்கோளா எழுது. இதை எழுதினதுக்கு அப்புறம் அடுத்த 90 நாட்களுக்கு ஒரு 40 நிமிஷம் நாங்க சொல்லக்கூடிய பயிற்சிகளை தினசரி செய்யுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலா என்ன யோசிப்பாங்கன்னா, இது எனக்கு அமெரிக்கன் லாங்குவேஜ்ல WIFM வாங்க, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, இதன் மூலமாக எனக்கு ஏதாவது பலன் இருக்கா? எப்ப எனக்கு தெரியும்? நான் ஒரு எக்ஸசைஸ் பண்றேன் இல்ல ஒரு கேம் கத்துக்கிறேன்னா ஒரு நாள்ல ரிசல்ட் தெரியாது. யூ ஹேவ் டு கிவ் சஃபிஷியன்ட் டைம். ஒரு 90 டேஸ் இதுக்கு தொடர்ச்சியாக நாளைக்கு மற்ற நாள் எப்படி பண்ணணுன்றது எங்களுடைய லோக்கல் வாலண்டியர்ஸ் ட்ரெயினர்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த 90 நாட்கள் தினசரி ஒரு 40 நிமிஷம் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக ஒதுக்கி வைங்க. 90 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக உங்களுடைய மைண்ட் ஃபோக்கஸ்ல இருக்கா, உங்களுடைய கோல்ல கிளாரிட்டி இருக்கா அப்படின்றத ரிசல்ட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமாக இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாமன்றதை பத்தி நீங்க டிசைட் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எங்களுடைய ஒரு வாலண்டியர் ஒரு ரிலாக்ஸேஷன் கமாண்ட்ஸ் கொடுப்பார். நார்மலா இனிஷியலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியோ இல்ல நம்மளுடைய மைண்டோ வேவர் ஆயிட்டே இருக்கும். அதை ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சில ரிலாக்ஸேஷன் கமாண்ட்ஸ் கொடுப்பாரு. இதை கொடுக்கும் பொழுது ஒரு 4 நிமிஷம் ஆகும். அதை அப்படியே அவங்க கண்ணை மூடிட்டு அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. அதை முடியும் பொழுது அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு எப்படி உங்க தாட்டை ஹோல்ட் பண்றதுன்றதுக்கு ஒரு சஜஷனுடன் நம்ம தியானம் பண்ணுவோம். இதை செய்ய ஆரம்பிக்கும் போது முதல் நாள்ல கொஞ்சம் அங்க எங்க மைண்ட் வேவர் ஆகும். எப்படி இப்ப நீங்க வேவர் ஆயிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க மைண்டும் வேவர் ஆகும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பிராக்டிஸ் ஆகும் பொழுது மெதுவாக 15 நிமிஷத்துக்கு அப்புறமாக உங்களுடைய கண்களை திறங்கள் ஒரு கமாண்ட் வரும்பொழுது அது வரைக்கும் கண்ணை மூடிட்டு உட்காரு. போன் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிடுங்க. எண்டிங்ல ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்தா எடுத்துப்போம். சரியான குறிக்கோளை அமைப்பதன் மூலமாக அந்த குறிக்கோளை அமைத்து அதன் சார்பாக என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தினசரி பழக்க வழக்கங்களை மாற்றுவதன் மூலமாக லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாத சக்சஸே கிடையாதுன்றது உங்க வாழ்க்கையை உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா மாற்றணும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே உங்களுடைய குறிக்கோளை அமைத்து அந்த வெற்றியை நோக்கி போவதற்கான வாழ்த்துக்களுடன் என்னுடைய உரையை இங்கு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.